சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. மிக முக்கியமான காணொளி. திமுகவுடைய தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தம் யாராவது இருந்தீங்கன்னா அந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க. என்னுடைய மகனுக்கு பொது செயலாளர் பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு ஆவேசமாக பேசியிருக்கிறாராம் நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். கட்சிக்கு முக்கியமான நபர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை எடுத்துக்கணும்னா ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், அப்புறமா கேபி முனுசாமி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முக்கிய முன்னாள் அமைச்சர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி திமுகவுக்கும் நிறைய விதமான முக்கியமான அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பதவி ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி அவர்களே எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா வழக்கில் சிக்கினாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு முக்கிய நபராக இருக்கிறாரு. அதே போல் முக்கியமான மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ரொம்ப ரொம்ப கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே இருந்துட்டு வராரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்சிமம் அவர் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கதிர் ஆனந்த், அதாவது பார்த்தீங்கன்னா துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் பதவி வேண்டும். தற்பொழுது பொது செயலாளர் பதவியை வகித்திருப்பவர் நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவருடைய பொது செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன், ஆனால் என்னுடைய மகனுக்கு அந்த பதவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று டி.ஆர். பாலு அவர்களுக்கு, இல்லை என்றால் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறார்ல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இந்த பொது செயலாளர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் வகித்திருக்கிறாராம். ஆனால் இதுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நம்முடைய துரைமுருகன் அண்ணன் அவர்கள் கண்டிஷன் போட்டு சொல்லியிருக்காராம், என்னுடைய மகனுக்கு இந்த பொது செயலாளர் பதவியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காராம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சிக்கு இடையே சரி, அப்புறமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக பார்த்தீங்கன்னா இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் மூத்த முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அண்ணன் அவர்கள் இருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய மகன், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மகன் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இவர்கள் இருவருக்கு கொடுக்காமல் அவருடைய மகன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய துரைமுருகன் அவர்களுடைய மகனுக்கு இந்த பதவியை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் பதவியை வகித்திருப்பவர் நம்முடைய துரைமுருகன் அண்ணன் அவர்கள். கூடிய விரைவில் இந்த பொது செயலாளர் பதவி யாருக்கு கிடைக்க போகிறது, முதல்வர் யாருக்கு இந்த பதவி வழங்குகிறார் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் கிட்டத்தட்ட அவருடைய மகனுக்கு வழங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. அப்படி இல்லைன்னா டி.ஆர். பாலு அவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்த்தால் மட்டும்தான் தெரியும் யாருக்கு இந்த பதவியை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய விதமான அதாவது அமைச்சர்களும் சரி, நிறைய விதமான முக்கியமான, அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளும் சரி, கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் நினைத்துட்டு இருப்பாங்க. ஆனால் முதல்வர் அவருடைய இதுவில் யாருக்கு அந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த பதவியை கொடுப்பதனால துரைமுருகன் அண்ணன் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய காணொலியில் பார்ப்போம். நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.